கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. எல்லாத்தையும் விட்டுட்டு நீதான் நம்பி உங்க பின்னாடி வந்தோமே ஏசப்பா, எங்களுக்கு என்ன தருவீர்? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருக்கு மனசுக்குள்ள? உண்மையா சொல்லுங்க பார்ப்போம். எதுக்குடா இதுக்கு பதில் சொல்லி எக்கு தப்பா நம்ம மாட்டி இந்த அம்மா ஏதாவது ஏடா கூடமா சொல்லி ஒம்பாயிர போதோ அப்படின்லாம் நினைக்காது. உங்களை ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன். அருமையான தேவச்சனமே, இங்க பேதுரு அந்த கேள்வியை கேட்ட பொழுது இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற இதே போல கேள்வி அன்னைக்கு பேதுருக்கிட்டே இருந்துச்சு. பேதுரு இண்டிவிஜுவலாக யோசிக்கிற ஆள் கிடையாது. அவர் எப்பவுமே கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்களோ அதை முந்தி போய் ஏசப்பா கிட்ட பிரதிபலிச்சணுன்ற ஒரு ஐடியா உள்ள ஆள். அப்போ ஏற்கனவே இந்த டாக் எங்கே போயிட்டு இருந்திருக்கு? குழுவில் போயிருக்கு. 12 பேருக்குள்ள அந்த பேச்சு போயிட்டு இருக்கு. என்னடா எல்லாம் விட்டு இவர் பின்னாடி வந்தோம், இவர் பாட்டு நான் செத்து பரலோகம் போக போகிறேன்றாரு, 3ஆவது நாள் உயிரோட எழும்பி பரலோகத்துக்கு போயிடுவேன்றாரு, நம்ம நிலமெல்லாம் என்ன அப்படின்னு எல்லாரும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுற சத்தத்தை இவர் கேட்டு தான் பேதுரு கேட்குற, எல்லாத்தையும் விட்டு உங்க பின்னாடி வந்தவன் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் என்ன தர போகிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு நம்முடைய மனதில் தோன்றுகிற இந்த கேள்விக்கும் ஆண்டவர் பதிலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு அவர் என்ன நமக்கு தருவார் என்று நாம் அவரிடத்துல எதிர்பார்க்கிற கூட்டமாய் இருக்கக்கூடாது என்பது தான் அவரோட விருப்பம். ஏன்னா அவர் சொல்லிட்டா, எல்லாத்தையும் உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே உனக்கு என்ன தேவை என்பதை நான் ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறேன். ஸோ எல்லாமே உங்களுக்காக வெல் ப்ரிப்பேர்டு. ஆனால் இப்போ நீங்கள் நிறைய பேர் என்னை பற்றி கேட்பீங்க, நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க. அல்லேலூயா, எனக்கு எந்த குறையும் ஆண்டவர் வைக்கல. அல்லேலூயா. ஆனால் குறைவாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்னு கேட்குற அதே ஜபம் தான் இன்னைக்கு வரல இருக்கு. 1996 இந்த இடத்துல நாங்கள் காலை வச்சோம். அன்னைக்கு செய்த அதே ஜபத்தை தான் இன்னைக்கு வரல செய்யும்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் எனக்கு ஒரு கேள்வி உண்டு. ஏசாயாவின் புஸ்தகம் 49:23 எனக்கு இந்த பகுதிக்கு வரும்போது ஆவியானவர் தரிசனமாய் கொடுத்தார். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளாகவும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். ஒரு 3 நாள் உபவாசத்துல இந்த 49ஆம் ஏசாயா பகுதியை தான் ஆண்டவர் வாக்குத்தத்தமா. அப்ப இங்க யாருமே கிடையாது. நான், ஐயா, என்னோட 1.5 வயசு குழந்தை சந்தோஷ் ஐயா, நாங்கள் 3 பேர் தான் அங்கே ஜபத்தில் உட்காந்துருக்கோம். அந்த நேரம் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த நாளில் ஆண்டவர் பேசின வாக்குத்தத்தம். நீங்கள் அந்த பகுதியெல்லாம் வீட்டில் போய் வாசிங்க. ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக அதில் பேசியிருப்பார். பிள்ளையற்று இருந்த உனக்கு அநேக பிள்ளைகள் உண்டாயிருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் பேசினார். உன்னை வளர்ப்பதற்கு நான் ராஜாக்களே ராஜாத்திகளை கொண்டு வருவேன்னு சொன்னார். அப்போ நீங்கள்லாம் எனக்கு யாரு? ஆமாம், நான் அப்படி தான் அவங்க எல்லாரையும் பார்க்குறேன். அல்லேலூயா. ராஜாக்களுக்கும் ராஜாத்திகளுக்கும் உண்மையாக என்ன இருக்காது? குறைவு என்பதே இருக்காது, வேண்டியது என்பதே இருக்காது. அவங்க எல்லாவற்றிலும் நிறைவாக இருப்பாங்க. நான் இந்த கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே தான் இருக்கேன். எனக்கு என்ன தருவின்னு நான் கேட்குறத விட என் ஜனங்களுக்கு நீங்கள் என்ன தந்தீங்க ஆண்டவரே, அது அதிகமாக நான் கேட்குறேன். அல்லேலூயா. ஏன்னா உங்களை ஆசீர்வதிச்சா நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இந்த வார்த்தையிலே ஆண்டோடத்துல இன்னமும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கு. ஆண்டவரே, என்னை வளர்க்கும்படி ராஜாக்களையும் ராஜாத்திகளையும் தருவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணினீங்களே, அதை என் ஜனங்களுக்குள்ள நீங்கள் நிறைவேற்றுனீங்களா? நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுதலாக இருக்கு. அல்லேலூயா. ஏன் சொன்னா, அருமையான தேவச்சனமே, நீங்கள் வாசிங்க மார்க் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். பக்கம் 65 புதிய ஏற்பாடு. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று
ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அருமையான தேவச்சனமே, நாம நினைச்சுக்கிறோம் ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுக்கணும், நம்ம கொடுக்கறதுக்கு எம்மட்ட ஒண்ணுமே இல்லை. அநேகருடைய இருதயத்துல அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம ராஜாத்திகளா மாறாததுக்கு சத்ரு என்னென்ன ட்ரிக்ஸ் நமக்குள்ள பண்ணிட்டு இருக்கான், என்னென்ன விதத்துல நம்ம ஆசீர்வாதத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறான் என்பதை உங்க கண்கள் திறக்கும்படியா ஆவியான பேச வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்தின் முடிவில் நிற்கிறோம். புதிய வருஷம் நமக்கு ஆசீர்வாதமா மாறணும். அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இந்த வருஷத்துல இருந்த தரித்திரம் எனக்கு புதிய வருஷத்துல இருக்க கூடாது. இந்த வருஷத்துல இருந்த கடன் புதிய வருஷத்துல என்னை தொடரக்கூடாது. இந்த வருஷத்துல இருந்த இல்லாமை புதிய வருஷத்துக்குள்ள போகக்கூடாது. இந்த ஒரு புதிய தீர்மானம் உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். ஆண்டவர் நம்மை ராஜாக்களுமா மாற்ற முடியாதபடிக்கு பிசாசு எந்தெந்த வகையில நம்முடைய ஆசீர்வாதங்களை கொள்ளையடிக்கிறான் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவியான அந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறார். கவனமா கேளுங்க. அல்லேலூயா. இங்கு ஆண்டவருக்கு இந்த பூமி சகலமும் அவர் படைச்சது. அல்லேலூயா. பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. இங்க இவர் நினைச்சிருந்தா ஒரு கழுதை எனக்கு வந்து நிக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணியிருக்கோம், தானாவே வந்துடும் இல்லையா? ஏன்னா நோவா பேழையை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எந்த மிருகத்தையும் போய் ஆண்டவர் வந்து மிருகங்களை சேர்க்க சொன்னார். எல்லாத்துலேயும் ஜோடா சேர்த்து வைப்பேன். எங்கேயா போய் கூப்பிட்டாரா? ஆடே வா, மாடே வா, கோழியே வா அப்படின்னு கூப்பிட்டாரா? அது தானா வந்து என்ன பண்ணிடுச்சு, எதை தேவன் முன்குறிச்சாரோ அதெல்லாம் அழகா உள்ள வந்து சேர்ந்துருச்சு. அப்படிதான் வேதம் சொல்லுது. ஏன்னா அத்தனை ஜோடி மிருகங்களை எங்கே போய் ஊரும் பிராணிகள், பறவைகள், காட்டு விலங்குகள், நாட்டு விலங்கு அவ்வளோத்தையும் எங்கே போய் இவர் தேடி கண்டுபிடிப்பார்? அதுவா தானா வந்து எதையெல்லாம் தப்பு வைக்கணும்னு நினச்சாரோ அதையெல்லாம் ஆண்டவர் அழகாக கொண்டு வந்து பிள்ளைகளை சேர்த்துட்டார். அவ்வளோ தேவன் வல்லமை உள்ளவர். அவருக்கு ஒரு கழுதை கிடைக்காதா? என்ன நினச்சிட்டு பாருங்களேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ போய் கழுதையை கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதையை என்ன பண்ணு, கட்டவிழ்த்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அதை போய் கட்டவிழ்க்கும் போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க? இதை ஏன் அவிழ்க்கிறீங்க, எதுக்காக அழுக்கிறீங்க? அப்போ அவர் ஏற்கனவே சொல்லி அனுப்பிச்சார், யார் அந்த கேள்வியை கேட்டாலும் என்ன சொல்லுங்க, இது ஆண்டவருக்கு தேவை. அப்போ தேவாதி தேவன் மனிதனிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் ஒன்று உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார், நீங்களும் நானும் அவருக்கு தரணும்னு எதிர்பார்க்கிறார். எதையெல்லாம் தரணும், எதையெல்லாம் அவர் எதிர்பார்க்கிறார்? அருமையான தேவச்சனமே, பணம் காசு அவருக்கு தேவையில்லை, அவர்கிட்ட நிறைவாக இருக்குன்னு சொன்னாலும் இந்த சபையை கட்ட, இந்த ஊழியங்களை செய்ய யார் தான் கொடுக்கணும்? யார் தாங்க கொடுக்கணும்? யார் தாங்க கொடுக்கணும்? யார் தாங்க கொடுக்கணும்? நீங்கள் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த சபையின் செலவுகளுக்கும், எங்களை போஷிக்கிறதுக்கும், எங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கும், எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் கொடுக்கணும். அநேகர் இன்றைக்கு நினச்சிக்கிறோம், அவங்களுக்கு என்னப்பா கார் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு நிறைவாக வச்சுருக்காங்க, அவங்களுக்கே நம்ம கொடுக்கணும். ஒன்று நீங்கள் மனதில் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கொண்டு வந்து படைக்கிற காணிக்கைகள் அது எங்களை போஷிக்கிறதுக்கு தான், இங்கே சபையின் தேவையில சந்திக்கிறதுக்கு தான், எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனால் கொடுக்கிறவர்களாகிய நீங்கள் என்ன மனோபாவத்தோடு கொடுக்க வேண்டும்? இவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன்ப்பா நான் போய் கொடுக்கணும்? ஓ இல்லை, ஒரு எப்படியோ இருக்குது. ஆரம்ப காலம் எங்களோட ஊழியத்தில் அநேகர் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னா, பாவம் பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவங்க ரொம்ப இல்லாமல் சாப்பாட்டுக்கே ரேஷன் அரிசி சாப்பிட்றாங்கன்னு, ஐயோ பாவம் அப்படின்னு பார்த்தோம் கொடுத்தாங்க. இன்னைக்கு இவங்க எல்லாம் வளர்ந்துருக்காங்க, இவங்களுக்கே நம்ம கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. ரெண்டுமே ரைட்டா? அது சொல்ல முடியலையா? ரெண்டுமே ரைட்டாங்க? எது ரைட்டு எது தப்பு? ரெண்டுமே ரைட்டு இல்லையா? உண்மையாவா? ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே கூடாரத்தை கட்டணும்னு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்த போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 25:2 நீங்கள் வாசிங்க. யாத்திராகமம் 25
2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கைகளை கொண்டு வரும்படி எனக்கு காணிக்கைகளை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. யாருக்கு சொல்லு? யாருக்கு அவர்கள்? இஸ்ரவேல் ஜனத்துக்கு நீ போய் சொல்லுன்னு மோசே கிட்ட பேசுறாரு. யாருக்கு காணிக்கை கொண்டு வரணும்? கர்த்தருக்கு. சொல்லுங்களா சத்தமா? கர்த்தருக்கு காணிக்கை. கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனத்தினிடத்துல சொல்லு. மனப்பூர்வமாய் மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ உற்சாகத்துடன் கொடுப்பவரிடத்துல எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்கள். அதுல நீ போய் யார்கிட்ட என்ன பண்ணிடக்கூடாது, யார்கிட்ட வாங்கக்கூடாது. கொடுக்க மனசே இல்லாத ஆள்கிட்ட கேட்காத. அதுக்குன்னு மோசே போய் வீடு வீடாக போயிட்டு இஸ்ரவேல் ஜனங்க கூடாரத்துக்கு போய் ஆலயம் கட்ட காசை கொடுங்க, கூடாரத்தை கட்ட காசு கொடுங்கன்னு அவர் கேட்கல. ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. கூடாரத்தை கட்டும்படி ஆண்டவர் சொல்லிட்டார். உங்ககிட்ட ஆண்டவர் கேட்கும்படி சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய கூடாரத்தை கட்டுறதுக்கு, ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை என்ன பண்ணுங்க, கொண்டு வந்து கொடுங்க. அப்போ மக்கள் அந்த வசனத்தை முழுசா படிச்சிருங்க. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடனே கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கைகளை வாங்குவீர்களாக. எனக்கு காணிக்கைகளை வாங்குவீராக. காணிக்கை முதல்ல யாருக்கு? கர்த்தருக்கு. நல்லா சொல்லுங்களேன், கர்த்தருக்கு. சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு. யாருக்கு கொடுக்குறீங்க? நீங்க படைக்கிற காணிக்கை யாருக்கு? கர்த்தருக்கு. அல்லேலூயா. என்னுடைய தேவைக்காக இன்னைக்கு நான் பேசவே கிடையாது. இதை நீங்க மனதில் ஆழமா பதிய வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அப்ப நான் எதற்காக இந்த காரியத்தை பேச வந்திருக்கிறேன் அப்படின்னா, ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்கள் தன்னிறைவோட வாழணும். நிறைவா ஆண்டவர் வாழ வைக்கணும். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படணும். அது நிறைவேற்றப்படணும்னா நீங்க வேதம் சொல்லுது, நான் என் வசனத்தை யார் கை கொள்றாங்களோ அவங்கள நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப நீங்க நிறைவா வாழணும்னா அவருடைய வார்த்தையை நீங்க நிறைவா கை கொள்ளணும். அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கான்றதை நீங்க தெரிந்து கொள்ளணும். ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அல்லேலூயா. அப்ப நான் தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்துக்குரிய வழியை திறந்து கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே அந்த கழுதையை எனக்கு கொண்டு வா, இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லும் போது அந்த வீட்டார் அதை உதார்த்தமாக என்ன பண்ணாங்க? பதிலே கேட்கல. எங்கே கொண்டு போகிற, எது கொண்டு போகிற, நிச்சயமாக கொண்டு போய் சேர்த்துருவியா, இதெல்லாம் அவங்க எதுவுமே கேள்வி கேட்கல. உதார்த்தமாக உற்சாகமாய் அதை கொடுத்தார்கள். அதன் மேலே ஏறி போய் ஆண்டவர் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. நீங்கள் நிறைய இடத்துல இந்த கழுதை ஃபோட்டோ போட்டு என்னை பார் யோகம் வரும்னு எழுதியிருப்பாங்க. அது என்னப்பார் இல்லை, அவன் தப்பாக புரிஞ்சினாங்க. கழுதையை பார்த்தா யோகம் வராது. கழுதை மேலே உட்கார்ந்துருக்கிற இயேசுவை பார்த்தா தான். உலகத்தில் எந்த தெய்வமும் கழுதை மேலே போகலைங்க. நீங்கள் தைரியமாக சொல்லலாம். அல்லேலூயா. கழுதை மேலே போனால் ஒரே ஆள் நம்ம ஆள் தான். அதனால் தைரியமாக நீங்கள் சொல்லலாம், இயேசுவை பார்த்தா உனக்கு யோகம் வரும். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கே போய்ட்டு எல்லோரும் ஒரு கழுதை ஃபோட்டோ எத்தனை வீட்டில் மாட்டுறாதீங்க. பயமாகுது எதை சொல்கிறதுக்கும் நம்ம மக்கள்கிட்ட. அதை செஞ்சிடாதீங்க. அருமையான தேவச்சனமே. அப்போ இங்கே உண்மையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மன உற்சாகமாய் மன நிறைவோடு கர்த்தருக்கு கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்றது ஆண்டவர் கணக்கு பார்க்குறாரா? கணக்கு பார்க்குறாரா? பார்க்கலையாங்க? எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? கணக்கு பார்த்தாரா? எங்கே பார்த்தாரு? எங்க அவர் கண்ணு இருந்துச்சு தெரியுமா? பலிபீடத்துல இல்ல. எங்க இருந்துச்சு? எங்க இருந்துச்சு? பார்க்கறதுக்குள்ள இல்ல, பக்கத்திலே உட்காந்துக்கிறாரு. இங்க காணிக்கை பட்டி பக்கத்தில் ஆண்டவர் உட்காந்துக்கிறாரு. கவனமா இருங்க, சரியா? காணிக்கை பட்டி பக்கத்துல கர்த்தர் உட்கார்ந்துருக்காருங்க. உட்கார்ந்துட்டு என்ன பண்றாரு? ஆமா, கட்டுக்கட்டா கொண்டு வந்து போட்டாங்க. அவங்கள பார்த்து பாராட்டினாரா ஆண்டவர்? பாராட்டினாரா? என்ன சொன்னாரு? அவங்க கிட்ட நிறைய இருந்துச்சுப்பா, அதில் கொஞ்சம் கொண்டாந்து போட்டாங்க. ஆனால் 2 காசு தான் போட்டாங்க. ஒரு அம்மா அவங்கள பார்த்து சொன்னாரு, தனக்குள்ளது எல்லாத்தையும் போட்டுட்டாங்கப்பா. அப்போ அவர் போடுற பணத்தை கணக்கு பார்க்குறவர் இல்லை, நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்றது கணக்கே இல்லை.
தாவீது சொல்ற, ஆண்டவரே எல்லாத்தையும் நீங்க தான் கொடுத்தீங்க, உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கே கொடுக்குறோம். அந்த மனப்பக்குவம் தான் வேணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் நீங்க கொடுத்தது ஆண்டவரே, இது எனக்குன்னு வச்சுக்கிறதுக்கு. இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் தான் தசமபாக காணிக்க மல்கியால் ஆண்டவர் சொல்றார், நீ உன் தசமபாகத்தை பண்டக சாலில் கொண்டு வா, இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று என்னை சோதித்துப்பா. பழைய ஏற்பாட்டில் தான் தசமபாக காணலாம், புதிய ஏற்பாட்டில் தசமபாகலாம் கிடையாது. தயவுசெய்து 1ஆம் தேதியில நித்திர போறீங்க, சரியா? பாஸ்டமாவே சொல்லிட்டாங்க, தசமபாகமே போட வேணாம். சரி நித்திருங்க, பரவாயில்ல. இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் மெசேஜ் கொடுத்துனுக்குறாங்க, அத்தனை பேரையும் நீங்கள் கேட்டுனுப்பீங்க, எனக்கு தெரியும். நானும் சொல்கிறேன் தசமபாகம் கிடையாது. ஆனால் ஒன்று இருக்குங்க, 10ல் ஒரு பங்கு தான் தசமபாகம். அதுதான் நான் கொடுக்க வேணான்ட்டேன். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் என்ன எல்லாம் பைபிள் திறந்து இப்போ தான் பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி படிக்கவே இல்லையா நீங்கள்? அனனியா சப்பீரால் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்தாங்க? எத்தனை பேருக்கு இந்த ஸ்டோரி தெரியும்? அனனியா சப்பீராலை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாவற்றையும் விட்டு அன்னைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? எல்லாவற்றையும் விட்டு அப்போஸ்தலருடைய பாதப்படியில கொண்டு. இப்ப தசமபாகம் வேணுமா வேணாமா? எதுக்குடா வம்பு? மொத்தத்தையும் வித்து நம்ம எத்தனை சொல்லுது, இதுக்கு ஒழுங்கா தசமபாகத்தையே கூத்துட்டு போயிடலாம். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்றது அவருக்கு முக்கியம் இல்லை, என்ன மனதோட கொடுக்குறீங்க. அதாவது ரொம்ப ஈஸி என்னன்னா, 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 1000 ரூபாய் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் உங்களுக்கு இல்லை, எனக்கும் தான். ஆனால் 1,00,000 ரூபாய் சம்பாத்தியம் வருதுன்னு பாருங்களேன், அதில் 10,000 எடுத்து வச்சு பாருங்க, உங்கள் கண்ணெல்லாம் எது மேலே இருக்கும்? 10,000 மேலே தான் இருக்கும். மீதிக்கிற 90,000 உங்களோடது, அது மேலே கண்ணு போகாது. ஐயோ 10,000 போயிடுதே. கவரில் போடும்போது மனசு அடிச்சிக்கும், இந்த 10,000 இருந்தால் ஒரு லோனை கட்டி முடிச்சிடலாமே. ஐயோ ஏதோ ஒரு செலவை நினச்சி. இந்த போராட்டம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் தான் இருக்குது. அல்லேலூயா. எங்களுக்கு வரக்கூடிய காணிக்கையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா காணிக்கைகளையும் கணக்கு பார்த்து வாரம் நம்ம என்ன பண்ணோம், உங்களுக்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வாரம் தசமபாகத்தை எடுத்து வைக்கணும். அது நம்ம இடத்துல வரக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு, நம்ம வீட்டை தேடி வரக்கூடிய ஊழியர்களுக்கு அதை நம்ம என்ன பண்ணோம், பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் எங்கள் வாழ்நாளில் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரலும் செய்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மன உற்சாகமாய் தேவனுக்கு கொடுக்கணுன்றது தான் தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு இதை நீங்கள் மனசார ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரப்போகிற புதிய வருஷம் உனக்கு பிளஸ்டாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு கொடுக்கறதுல வஞ்சிக்காதீங்க. கர்த்தருக்கு செய்யறதுல என்ன பண்ணாதீங்க, வஞ்சிக்காதீங்க. இன்னைக்கு காலையில் அந்த செய்தியை முடித்த உடனே ஒரு அம்மா சாட்சி சொல்லிட்டு போனாங்க. போன வாரம் அவங்க கையில் வெறும் 50 ரூபா தான் இருந்திருக்கு. அந்த வேறு காசே இல்லை, ஏன்னா அவங்க வருமானம் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. 50 ரூபா தான் கையில் வச்சுருக்கேன். இப்போ போனால் அதை வச்சு தான் சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் பண்ணோம். அவங்க மகனுக்கு பால் வாங்கி கொடுத்து டீ போடனா கூட அந்த 50 ரூபா வேணும். மனசு போராடுதான், இதை நான் காணிக்கை போடுறதா வேணாமா. ஆனால் கடைசியில் காணிக்கை போய் பக்கத்தில் வரும்போது எப்படி இருக்கும், வேறு வழியே இல்லை, யோசிக்கவே இல்லை. அவங்க அந்த 50 ரூபா போட்டாங்களாம். என்னமோ நடக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்டு அவங்க வெளியே போகிறதுக்குள்ளே இப்படியெல்லாம் சொல்லி உங்களெல்லாம் மதிமயங்க வைக்கிறேன்னு நினச்சிடாதீங்க. இன்றைக்கி மாயாஜாலம் பண்ணி ஆசீர்வதிக்கிறவர் தேவன் இல்லை. அந்த அம்மா உண்மையா அப்படி சொன்னாங்க. கொண்டு போய் போட்டுட்டு அவங்க வெளியே போகிறதுக்குள்ளே ஒரு சகோதரி வந்து அவங்க கையில் 500 ரூபாய் கொடுத்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். இது உங்களுக்கெல்லாம் நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, சரியா? கர்த்தர் யாருக்கு செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அவங்களுக்கு செய்வார். யார் உண்மையாகவே அந்த வெறுமையாக நிற்கிறாங்களோ அவங்களோட தேவைகளை தேவன் சந்திப்பார். நான் கொரோனா பீரியடை சொல்ல மறந்துட்டேன். உண்மையாக சொல்லப்போனால் அந்த கொரோனா பீரியடு தான் எனக்கு ஆண்டவருடைய வல்லமை எவ்வளோ பெருசு
அவர் எப்பேற்பட்டவர் என்பதை எனக்கு புரிய வச்சது இந்த கொரோனா பீரியட் தான். நம்ம தேவையை அவர் அறிஞ்சிட்டாருன்னா, நாம் அவருடைய பாதத்தில் கடந்தோம் அப்படின்னா நம்ம தேவை எங்கேருந்து வேணாலும் அவர் சந்திப்பாருங்க. அதுக்கு என்னால் பல சாட்சியில் என் வாழ்க்கையில் சொல்ல முடியும். 1 வருஷ காலம் வெளியே எங்கேயோ கண்ணுக்கு மறைவாக இருந்த தேசத்தில் இருந்த ஒரு தம்பி தான் என் தேவையை முழுசாக சந்திச்சார். அந்த 1 வருஷம் முழுவதும் ஆண்டவர் எனக்கு அவர் மூலமாக தான் கார்டியோ கட்ட என் குடும்ப தேவைகளை சந்திக்க நிறைவாக நடத்தினார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்கள். கரெக்டாக சர்ச் திறந்து நீங்கள்லாம் உள்ளே வந்தீங்க, அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும் எவ்வளோ காலம் யாரை வச்சு எப்படி நம்மளை நடத்தணும். அவர் மகா ஞானம் உள்ளவர். அவருடைய அறிவை நீங்கள் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. நமக்கு இருக்கிற கொஞ்சம் புத்தியை வச்சு அவரை நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆண்டவரால் இதெல்லாம் தர முடியாதுங்க, இதெல்லாம் அவரால் செய்ய முடியாது. உடனே என்ன பண்ணலாம், இங்கே கடன் வாங்கலாம், அங்கே கடன் வாங்கலாம், இங்கே இன்ஸ்டால்மெண்ட் வாங்கலாம், அங்கே அதை பண்ணலாம். நம்முடைய கேவலமான புத்தியை வச்சு அவர் என்ன பண்ணாதீங்க, எடை போடாதீங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் அற்புதமான தேவன். அவர் இடத்துல கேட்கிறவனுக்கு அவர் கொடுக்கிறவர். அப்போ அவருடைய சமூகத்தில் நீங்கள் கேட்டு பாருங்க, அவர் தருவார். நீங்கள் அவருக்கு கொடுக்கணும் என்பதையும் எதிர்பார்க்குற. என்னென்ன கொடுக்கணும்? உங்கள் பணத்தை கொடுக்கணும், அவசியமா? அவசியம். அல்லேலூயா. உங்கள் நேரத்தை கொடுக்கணும், அவசியமா? அவசியம். 1 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ 1 மணி நேரமாவது உங்கள் வாழ்க்கையில் நீ ஆண்டவருக்கு என்ன பண்ணியானோம், கொடுத்தாகணும். உங்கள் நேரத்தை கொடுக்கணும், உங்கள் பணத்தை கொடுக்கணும், உங்கள் உழைப்பை கொடுக்கணும். அல்லேலூயா. உங்கள் சரீர பலனை ஆண்டவர் கொடுக்கணும். எந்த விதத்தில் கொடுக்க முடியும்? ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற ஊழியம். கொஞ்ச நேரம் உட்காந்து அவரை பற்றி பேசுகிறீங்கன்னா எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகும் தெரியும். அல்லேலூயா. அந்த எனர்ஜியை நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுவே நீங்கள் கொடுக்கறதுக்கு சமானம் தான். உங்கள் பலனை கொடுக்குறீங்க. அல்லேலூயா. அவருக்கென்று ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறவனையே அவர் மறக்கிறதே இல்லையாங்க. நீங்கள் கொடுக்குறத அவர் மறந்துடுவாரா? நீங்கள் கொடுக்குறத அவர் மறந்துடுவாரா? நான் அதுக்கு பெரிய சாட்சி. என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நான் அவருக்கு கொடுத்தனோ அது எல்லாத்தையும் திரும்ப எனக்கு கொடுத்துட்டார். அவர் ரொம்ப ரோஷக்கார தெய்வன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வாங்கிட்டு மறந்து போகிற மனுஷனை போல இல்லை. அவர் ரொம்ப ரோஷக்காரு. நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை 2 தனியாக தான் உங்களுக்கு கொடுப்பார், அதை 100 தனியாக தான் கொடுப்பார். அந்த அம்மா 50 ரூபா தான் கொடுத்தாங்க, ஆனால் கிடச்சிது எவ்வளோ? எத்தனை எக்ஸ்ட்ரா உங்களால் சொல்ல முடியுமா? அந்த அம்மா கணக்கு போட்டு சொன்னாங்க. எத்தனைங்க? 9 நோட்டு எக்ஸ்ட்ரா எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. படிக்காதீங்க, படிப்பறிவு இல்லாதவங்க அவங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் 1 தான் ஆண்டவர் கொடுத்தேன், எனக்கு 9 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கறதுல மன உற்சாகமாக இருக்கிறீங்க, ஆசையாக இருக்கிறீங்க? என்ன தெரியுமா காட்டுது? இந்த பணத்தை நீங்கள் கொடுக்கறது நிமித்தமா, இந்த பணம் எனக்கு பெருசு இல்லை, என்னை வாழ வைக்கிறவர் என் ஆண்டவர் தான். இந்த பணத்தினால நான் வாழலை, நான் வாழ்றது என் ஆண்டவரால். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போது ரீசெண்டாக நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னோடய ஃபினான்ஷியல் பொறுப்பெல்லாம் சந்தோஷையாட்ட ஒப்பு கொடுத்தேன். இதுக்கு நான் 1 வருஷம் போராடிட்டு இருந்தேன் ஆண்டோட சமூகத்தில். நானும் சாதாரணமான ஆள் இல்லை. 1 வருஷம் போராடினேன். கொடுக்குறதா வானாவா, குத்துட்டா நம்ம மதிப்பு மரியாதை என்ன ஆகும், எந்த அளவில் நம்ம வீட்டில் மதிப்பு இருக்கும், பிள்ளைங்க நம்மளுக்கு தேவைகளை சந்திப்பாங்களா, நாம் நினச்சதெல்லாம் செய்ய முடியுமா, ஏகப்பட்ட கேள்வி. போன ஜனவரி ஆண்டவர் சொல்லிட்டார் ஒப்படைச்சிருன்னு. ஆனால் நான் கொடுக்கவே இல்லையே. ஆனால் ஆவியான ரொம்ப தெளிவாக சொன்னதுக்கப்புறம் ஒரு பெரிய கலவரம் எங்கள் வீட்டில் வந்து முடிஞ்சுது. அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, இதுதான் எனக்கு சரியான நேரம், இதை நான் ஒப்படைக்கணும். உண்மையாகவே ஒப்படைச்சதுக்கப்புறம் பார்க்குறேன், சந்தோஷையாவோட நடவடிக்கை, அவரோட செயல்பாடு எல்லாமே வித்தியாசமாகுது. அப்போ தான் கர்த்தர் யாருன்றதை நான் பார்த்தேன். ஒரு மனுஷனை மோல்ட் பண்ணனா அவர் எப்படி வேணால் மோல்ட். நீங்களாம் பயப்படாதீங்க. ஐயோ, உங்கள் பிள்ளைங்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டா நம்மளை மதிக்காமல் போயிடுவாங்களோ, நம்மளை காப்பாற்றாமல் விட்டுருவாங்களோ, கை விட்டுருவாங்களோ, அப்படி யாருக்கு பயம் வரும்னு நினைக்கிறீங்க? நம்பிக்கை மனுஷன் மேலே வைக்கிறவங்களுக்கு தான் இந்த பயம் வரும். என்ன ஆண்டவரை பார்த்து கேட்டார், நீ யாரை நம்புற? மனுஷனை நம்பினா மனுஷங்கிட்ட இருந்து என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். கர்த்தரை நம்பினா
அவர் என்ன கொடுப்பாரு அதை கொடுப்பாரு. அல்லேலூயா. கர்த்தர் தான் என் பங்கு, கர்த்தர் தான் என் பங்குன்னு சொன்னியே, இப்போ ஏன் சாவி கொத்த பூச்சி வச்சுக்கிட்டு இருக்க? அப்படியே ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு என் கையில். அந்த நிமிஷமே நான் சொல்லிட்டேன், இந்தாப்பா வச்சுக்கோ, இனி இந்த சாவிக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ குடும்பத்தை பாரு, நீ எல்லா தேவைகளையும் பாரு. உண்மையாகவே என்னை காட்டில் அவர் நேர்த்தியாக இந்த காரியங்கள் நடத்துகிறத என் கண்களால் நான் பார்த்துட்ருக்கேன். இது அவருக்கு முன்னாடியே உட்கார வச்சு நான் சாட்சியாக சொல்கிறேன். என்னை விட அவர் பெஸ்ட்டாகவே பண்ணுறாரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய காரியம் சிறப்பாக ஒவ்வொரு காரியமும் நடக்கிறத நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் அன்னையிலேருந்து உண்மையாகவே என் கையில் இருக்கிறவரெல்லாம் 10 காசு என் கையில் நிற்கவே இல்லை. ஆனால் இப்போ நான் ரொம்ப பிளஸ்டாக இருக்கேன். அதை தான் சொல்ல வரேன். பிள்ளைங்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டா நம்மளை அம்மோன்னு நடத்துறதுல விட்டுருவாங்களோ, இந்த பயம் எனக்கும் தான் இருந்துச்சு. ஆனால் உண்மையாக யாருக்கு அந்த பயம் வராது தெரியுமா? என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். யார் என்ன கைவிட்டாலும், நான் இப்போ சகோதரிகிட்ட சொன்னேன், அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க. நான் சொன்னேன், இல்லை கர்த்தர் சொல்லிட்டாரு இதை நம்ம செய்யணும். என்ன போஷிக்க எனக்குன்னு ஒரு காக்காவை ஆண்டவர் வச்சிருப்பார். எலியாவை சும்மா ஆண்டவர் விட்டுறலையே, அவர் ஊழியம் செஞ்சவங்கள ஆண்டவர் சும்மாவே விடமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்கள் ஆசீர்வாதத்துக்குரிய வழி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா? ஏதாவது நான் சொன்னதில் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? கர்த்தர் மேலே உண்மையான நம்பிக்கை. ஒரு ஐஸ்வர்யவான் கேட்குறான், ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றி வர எனக்கு ஆசையாக இருக்குது. அப்போ அவர் சொன்னார், சரிப்பா நீ எல்லாத்தையும் விற்று என்ன பண்ண கொடுத்துட்டு வந்துரு. அப்போ அவன் சொல்லிட்டான், அவன் பெரிய ஐஸ்வர்யவானான்றபடினால அவனுக்கு அது எப்படி இருந்துச்சான்? மனமடிவாக இருந்துச்சான், துக்கமாக இருந்துச்சான், கண்ணீரோடு போயிருப்பான்னு நினைக்கிறேன், அழுதுனே போகிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை. அப்போ யார் ஆண்டவரே பிரவேசிப்பா? சீஷன் கேட்குறாங்க. அந்த வசனத்தை நீங்கள் அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா 24ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அப்படியே சொல்லிகிட்டே வருவார். 24 சொல்லுவார், ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வச்சானா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அதை அவன் விட்டுட்டு என் மேலே நம்பிக்கை வச்சானா பரலோகத்துக்கு பிரவேசிப்பான். தேவனால எல்லாம் கூடும்பா அப்படின்ட்டு. அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சு வச்ச ரகசியம்? நம்ம எதன் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம், எது மேலே நம்பிக்கை வச்சுருக்கோம், யாரை நம்பிக்கிட்டு இருக்கோம்? உங்கள் நம்பிக்கை எதுவாக இருக்கோ அதுதாங்க உங்கள் வாழ்க்கையில் ரியாக்ட் பண்ணும். கர்த்தராக இருப்பாருன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான கிரிகளை செய்வார், ஆச்சரியமாக செய்வார். ஸோ நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், ஆண்டவருக்கு செய்கிறோம் என்ற மன உறுதியோடு நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தில் குறைபடுவதே இல்லை. அல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் குறைய மாட்டீங்க, நான் தைரியமாக சொல்கிறேன், எங்கேயுமே நீங்கள் குறைய மாட்டீங்க. அல்லேலூயா. 2வது நீங்கள் வாசிங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். 2வது காரியம், பிசாசு நம்முடைய ஆசீர்வாதத்தை எப்படி குலைக்கிறான்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. 2வது என்ன அப்படின்னா, இந்த அம்மா பரிமள தைலம் அவங்க வாழ்நாளெல்லாம் சம்பாரிச்ச விலையேற பெற்ற பரிமள தைலம் 300 காசு, வெள்ளி காசு நான் பேச சொல்லப்பட்டிருக்கு. அதை கொண்டு வந்து ஏசப்பாவோட தலையில் ஊற்றும் போது அங்கே இருந்த அத்தனை பேருடைய மனசில் இருந்த எண்ணம் என்ன அப்படின்னா, ஐயோ இதை விற்று என்ன பண்ணியிருக்கலாம், தரித்திரத்திற்கு கொடுத்துருக்கலாமே, தரித்திரர்களுக்கு கொடுத்துருக்கலாமே, கஷ்டப்படுற மக்களுக்கு கொடுத்துருக்கலாமே, இங்கே சபை எல்லாம் நல்லா வளர்ந்து தானே இருக்குது, இது எதுக்கு கொடுக்கணும், நம்ம போய் ஏழப்பட்ட மக்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நீங்கள் நிறைய பேரோட எண்ணங்கள் அப்படி இருக்குது. பிசாசு அழகாக தந்திரமாக உங்கள் சிந்தையை திருப்புறான். இருக்கப்பட்டவங்களுக்கே எதுக்கு போய் கொடுக்கணும், இல்லாத போய் ஏழை ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும். ஆண்டவர் அப்போ பார்த்து அவங்கள சொன்னார், தரித்திரர் எப்பொழுதும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். ஆனால் நான் உங்கள் கூடவே இருக்க மாட்டேன், என்ன நீங்கள் கனப்படுத்தணும் அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அப்போ கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்குரியது கர்த்தருக்கோ, ராயனுக்குரியது ராயனுக்கோ கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை பங்கு போட்டு நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, குடுன்னு பிசாசு என்ன பண்ணுவான், தந்திரமாக நம்ம சிந்தையை திருப்போம். எதுக்கு அவங்களுக்கு செய்யணும்? அருமையான மோசேயை பார்த்து மீரியாம் ஊழியக்காரி தான், கூடவே பிறந்த அக்கா தான், கஷ்டப்பட்டு அவனை வளர்க்குறதுக்கெல்லாம் எவ்வளோ பாடுபட்டா, ஆனால் அவளே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான்.
குறை சொன்ன ஆளை பாராட்டினார் ஆண்டவர். என்னங்க வந்துச்சு? நான் சொல்லலைங்க, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஊழியக்காரங்களை, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை எதிர்த்து பேசுகிறதோ, அவங்கள கேவலமாக பேசுகிறதோ, பின்னாடி பேசுகிறதோ நமக்கு வேதனை. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அதே வார்த்தை தான். தாவீது அதனால தான் சொல்லிட்டான், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமாக கையை நான் போட மாட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமாக நான் பேச மாட்டேன், செய்ய மாட்டேன். அதில் உறுதியாக இருக்கா தாவீது. அது அவனோட ஆசீர்வாதத்துக்கு ஒரு முக்கிய காரணம். நீங்கள் நிறைய பேருடைய ஆசீர்வாதத்துக்கு குறைவு என்ன அப்படின்னா, இல்லாமைக்கு காரணம் என்னன்னா, ஊழியக்காரங்களை குறை பேசிட்டு அலையாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை எடுத்து என்ன பண்ணுறது, மற்ற காரியங்களுக்கு செலவழிக்கிறது. உங்களுக்குன்னு சபை, உங்களுக்குன்னு ஒரு போதகர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொண்டு போய் வேற ஊழியக்காரர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் நல்லதே இல்லை. நான் இன்னைக்கு தைரியமாக இந்த ஃபுல்ஃபீட்லேருந்து சொல்கிறேன், உங்கள் நன்மைக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன். உங்கள் ஆசீர்வாதத்தை பிசாசு கொள்ளை அடிக்கிறான், அதை நீங்கள் புரிஞ்சிக்கணுன்ற ஒரே தாகத்தோடு பேசுகிறேன். எனக்கு நீங்கள் கொடுக்கலன்றதுக்காகலாம் நான் பேசவே இல்லை. அல்லேலூயா. நான் அதுதான் ஆதியிலே சொல்லிட்டேன், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் என்னை போஷிக்கிறவர் கர்த்தர். இன்றைக்கும் நீங்கள் கொடுக்குறதுல திருப்தியாக தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நாங்கள் நிறைவாக தான் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. இனியும் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அதை நாங்களே சாப்பிட்டு முழுங்கி தீத்துறவே மாட்டோம். இந்த ஊழியம் வளர்றதுக்குரிய, வளர்ச்சிக்குரிய காரியங்களை தான் செய்வோம். அருமையான தேவச்சனம், இதை பகிரங்கமாக நான் உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலும் இந்த ஊழியக்காரங்களை பின்னாடி போய் குறை சொல்கிறது ஆசீர்வாதத்துக்கு குறைவாக இருக்குது. இதை மாற்றிக்கோங்க. குறை பேசுறதுனால என் ஆத்மா கெட்டு போகுது. ஆத்மா கெட்டு போகாதபடி காக்க வேண்டியது உங்கள் வேலையும் என் வேலையுமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த அம்மா சொல்லும்போது அந்த தரித்திரத்திற்கு கொடுத்துருக்கலாமேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர், சரி நீ அப்படி செஞ்சுருக்கலாமே, ஏமா எனக்கிட்ட இருந்து கொடுத்த? ஏன்னா ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா, எந்த ஒரு ஏழைக்கு நீ ஒன்று கொடுத்தீங்கன்னா அது எனக்கே கொடுத்த மாதிரின்னு சொல்கிறார். அப்படி தானே சொல்லியிருக்காரு ஏசப்பா 25 அதிகாரம் மத்தையில் சொல்கிறாரு, ஒரு ஆடை இல்லாதவனுக்கு ஆடையை கொடுத்தா எனக்கே கொடுத்த மாதிரி, ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடுத்தா எனக்கே கொடுத்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு நீ கொடுத்துருன்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லலை. எனக்குரியதை நீ செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். 3 விதமான காணிக்கை உண்டு. ஒன்று கர்த்தருக்குரிய காணிக்கை, 2வது உற்சாக காணிக்கை, 3வது பொருத்தனை காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை. 4 விதமான காணிக்கை இருக்கு. அருமையான தேவச்சனமே, இந்த இடத்துல உண்மையான தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்க, ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்க, தரித்திர கொடுக்க வேண்டியதை தரித்திர கொடுங்க, எல்லாத்தையும் குழப்பிக்காதீங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு கொடுக்கறத வஞ்சித்தால் அது தேவ கோபம் நம்ம மேலே எழும்பும். ஆண்டவர் கொடுக்குறேன்னு வர ஆசீர்வாதத்தை தடை பண்ணுறதுக்கு பிசாசு நம்மளை எல்லாம் டைவர்ட் பண்ணி இப்படி கொண்டு போயிருக்கான். இன்னைக்கு நாம் மனம் திரும்பி அவருடைய பாதத்தில் வரும், நம்ம சிந்தையை தேவனுக்கு முன்னால் திருப்போம், வசனத்துக்கு நேராக நம்ம திரும்பி வசனத்துக்கு கீழ்ப்படிவோமானால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் சம்பாதிக்கிற அத்தனையும் உங்களுக்கு தான், எல்லாம் உங்களுக்குரியதான். ஆனால் அதில் கொஞ்சம் நீங்கள் கர்த்தருக்காக ஒப்படைக்கிற போது அந்த பணம் உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டா அதை அப்படியே அவர் வச்சு மறைச்சிக்கிறவர் இல்லை, அதை 100 திரும்ப உங்களுக்கு திரும்ப கொடுக்குறவர். அல்லேலூயா. அதே ஐயா அடிக்கடிக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளை கடைக்கு போச்சான், இந்த உடச்சக்கல்ல அந்த கடைக்கார்ட்ட கேட்சான், ஐயா எனக்கு கொஞ்சம் உடச்சக்கல்ல தாங்க. அந்த அம்மா ஐயாவை சொல்லிட்டாரா, நீ எடுத்துக்கப்பா, வெளியே தான் இருக்குது, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. அப்போ அந்த அம்மா, அந்த குழந்தை என்ன பண்ணிச்சான், அமைதியாக ரொம்ப நேரம் நின்றுட்டேன்னுச்சான். அப்போ அவர் கேட்டாரா, ஏமா நான் தான் உன்னை எடுத்துக்க சொல்லிட்டேனே, நீ எடுத்துக்கோ. இல்லை இல்லை, நான் எடுத்தா எப்படி வந்துடும், கொஞ்சமாக இருக்கும், நீங்கள் எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும், நிறைய வரும், நீங்கள் அள்ளி என் கையில் கொடுங்கன்னு சொல்லிச்சோம். இன்னைக்கு அந்த புத்தி நமக்கெல்லாம் வேணும். அல்லேலூயா. சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பீங்க. வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எழுதி வச்சுக்கோங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்ன, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமா, சிறுக வச்சா பெருசு எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்காதீங்க. சிறுக விதைச்சா சிறுக ஆசீர்வதிக்கப்படுவீங்க, பெருக விதைச்சா பெருக ஆசீர்வதிக்கப்படுவீங்க.
அதுக்கப்புறம் வாசிங்க 7ஆம் வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே தன் கொடுக்க மனதில் கடவன், நியமித்தபடி கொடுக்க கடவன். கொடுக்க கடவன். நியமித்தபடி உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். சரி, முதல் காரியம் மனப்பூர்வமா கொடுக்கணும், ரெண்டாவது காரியம் உற்சாகமா கொடுக்கணும், மூன்றாவது காரியம் துணிந்து கொடுக்கணும்னு சொல்லிருக்கான். நீங்க வாசிங்க மார்க் 15:43. கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அதை என்ன பண்ணாரு, சரீரத்தை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து, இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம், அவனுக்கென்று வெட்டி வைத்த புதிய கல்லறையின் இடத்துல வெட்டி வைத்த கல்லறையில அதை போய் அடக்கம் பண்ணினான். இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணினான் என்று யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவச்சனமே, இங்க கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா ஒரு துணிகரம். ஏரோதுகிட்ட அன்னைக்கு போய் உண்மையாவே பெத்த தாய் போய் கேட்கல, என் பிள்ளையோட சரீரத்தை கொடுன்ட்டு. சீஷருங்க 12 பேர் கூடவே இருந்த சாப்பிட்ட ஆளுங்க யாருமே போய் கேட்கல. அவனோட அண்ணன் தம்பிங்க இருந்திருப்பாங்க, அவங்க யாருமே கேட்கல. இவர் யாரோ ஒருவர், ஒரு ஐஸ்வர்யவான், இயேசுவின் மேல அன்பு வைத்தவர். அவர் போய் ஏரோதுகிட்ட போய் கேட்டா என்ன நடக்கும்? ஏரோது சாவுக்கே ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன், அவர் சரீரத்தை கேட்டா என்னெல்லாம் நடக்கும்னு அவருக்கு தெரியும். அவன் என்ன வேணா பண்ணலாம். ஆனா அதுக்கு எதுக்குமே பயப்படாம துணிந்து போய் கர்த்தருக்கு கொடுக்கும்படியா முதல் அந்த ஏரோது இடத்துல வாங்கி கொண்டு வந்து அவருடைய சரீரத்தை வாங்கி கொண்டு வந்து அதை அடக்கம் செய்கிற அந்த காரியம் ஒரு துணிகரமான காரியம். கர்த்தருக்கு தன்னுடைய காரியத்தை கொடுக்கறதுல ஒரு துணிகரம். இதை இன்னும் ஈஸியா உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னா, ஆபிரகாம் இடத்துல தேவன் கேட்டார். என்ன கேட்கிறாரு? உன் பிள்ளையத்தா. எத்தனை பேருக்கு தைரியம் வரும் அதை கொடுக்க? எத்தனை பேருங்க தைரியம் வரும்? எத்தனை பேருக்கு தைரியம் வரும்? அருமையான ஒரு ஃபாதர், ஆர்சி ஃபாதர் ஒருத்தர் சொன்ன ஒரு சின்ன அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆர்சி ஃபாதர்னாவே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கர்த்தருக்காக கொடுத்து அர்ப்பணித்து வந்தவர்கள். ஸோ அவருடைய கல்யாண வாழ்க்கையை அர்ப்பணித்து தன்னோட சொந்த அவங்க அப்பா அம்மாவெல்லாம் போய் பார்க்கக்கூடாது, தன் குடும்பத்துக்கே அவங்க போகக்கூடாது. ஒன்ஸ் அவங்க ஃபாதராகி வந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தை மறந்துடணும், ஊரை மறந்துடணும், எல்லாத்தையும் மறந்துடணும், கடவுளுக்காக வாழணும். அல்லேலூயா. அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்களுக்கு உண்டு. அப்படியே வந்த அந்த ஊழியக்காரர் எப்பவுமே தன்னை பற்றி பெருமையாக நினச்சிக்குவார். நான் கடவுளுக்காக நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், நான் கடவுளுக்காக எத்தனை தியாகம் பண்ணியிருக்கேன், நான் கடவுளுக்காக எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கேன் அப்படிலாம் அவர் நினச்சி தன்னைத்தானே அவர் சந்தோஷப்பட்டுக்குவாராம். ஒரு நாள் அவர் எப்பவுமே ஒரு வழக்கம் உண்டு, தன்னிடத்துல பர்த்டேக்கெல்லாம் ஜோமனை வர பிள்ளைங்களுக்கு தன்னுடைய டேபிள் ட்ராயரில் எப்போவுமே சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. குழந்தைங்க யாருன்னா ஜோமனை வந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுத்து சந்தோஷப்படுத்துகிற வழக்கம் உண்டு. அப்படியா ஒரு குழந்தை வந்துச்சான், சரியான வாயாடி வந்து என்ன பண்ணாங்களா, அவர் வந்து பர்த்டேக்கு ஜோமனை வரும்போது அங்கே அந்த பாப்பா அந்த ஐயா அந்த குழந்தைக்காக ஜோம் பண்ணிட்டு பார்த்தாங்களா, ட்ராயரில் ஒன்றுமே இல்லை, கிஃப்ட் எல்லாம் காலி ஆயிடுச்சு, வாங்கி வைக்கல. ஐயோ ஒன்றுமே இல்லையே உனக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பாப்பா சொல்லிச்சா, ஏன் உங்கள் டேபிளில் வச்சுருக்கீங்களா? அவர் ரொம்ப ஆசையாக ஒரு கிளாக் வந்து அவர் டேபிளில் வச்சு அவருக்கு கிடைச்ச கிஃப்ட்டு, அதை ரொம்ப பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்படுவாராம் தினமும். நமக்கு அப்படியெல்லாம் ஒரு சில பொருட்கள் இருக்கும், ரொம்ப அற்பமான பொருளாக இருக்கும், நான் பார்த்து சந்தோஷப்பட்டு இருப்போம். அவர் அது போல் அந்த டேபிளில் வச்சுருக்க அந்த சின்ன கிளாக்கு வந்து அவருக்கு கிடைச்ச கிஃப்ட்டு, அதை ரொம்ப பார்த்து சந்தோஷப்படுறவா, பல வருஷமாக அது கையில் வச்சுருக்காரு. அது மேலே அதை பார்த்தாவே அவருக்கு ஒரு மன மகிழ்ச்சி வருமா. அப்போ அந்த பிள்ளை டக்குன்னு என்ன பண்ணிடுச்சு, ஏன் கிஃப்ட் இல்லைன்னு போய் சொல்கிறீங்க, இதான் இருக்கா, இதில் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டுருச்சான். இவருக்கு ரொம்ப மனநோவாயிடுச்சான். நாடா இது, இந்த பொண்ணு படாருன்னு இப்படி கேட்டுருச்சு. இப்போ என்ன இல்லை, இவருக்கு மனசு கொடுக்க மனசு இல்லை. ஏன்னா அதை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அப்போ உடனே ஆவியான பேசினாராம், நீ இவ்வளோ நாள் எல்லாம் தியாகம் பண்ண எனக்கு, நீ என்னத்தை கொடுத்துட்டு வந்த, நீ எதை எனக்காக விட்டுட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாராம். உடனே ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையில் அந்த கிளாக் எடுத்து அந்த குழந்தை கையில் கொடுத்து அமிச்சிட்டாராம். அப்போ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில். சின்ன சின்ன அற்பம், பெருசெல்லாம் கொடுத்துருவீங்க, ஆனால் அற்பமான காரியங்களை ஒரு சிலதை பிடிச்சி வச்சுருப்போம், இதெல்லாம் முடியாது.
ஆண்டவரே வந்து கேட்டால் கூட இதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அப்படி ஆபிரகாமை பார்த்து 100 வருஷம் தவறு பெற்ற பிள்ளை ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கேட்கும் போது தூக்கி தைரியமாக கொடுத்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு துணிகரமாக அப்படி கத்தர் கொடுக்குற ஆட்கள் வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி கொடுத்து நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் கேட்குறாரா, பயப்படவே பயப்படாதீங்க. அடுத்தது என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்ன ஆகுமோ, அவர் கேட்குறாருன்னா கொடுத்துருங்க. அவர்கிட்ட கொடுத்தா அழிவே இருக்காது. அல்லேலூயா. செத்து போகிறதுக்கு தான் ஆண்டவர் கேட்டார், பலியிடம் தான் சொன்னார். ஆனால் பலியிட விட்டாராங்க. கடைசி நேரம் கத்தியை தூக்கி போடுற நேரம் கையை பிடிச்சிட்டார் ஆண்டவர். போட்டுறாத, உன் கையை போட்டுறாத. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, அப்படி ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு துணிவில்லாத இருக்கிற காரியமாக என்ன இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு துணிஞ்சு செய்யுங்க. ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் வைப்பார். அல்லேலூயா. நம்ம அப்படியே எழுப்பி நிற்கலாமா? ஆண்டவரே, இன்னைக்கு நான் பேசினது கொஞ்சம் உங்கள் வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் கிரியை செய்கிறத நான் பார்க்குறேன்ப்பா. நீ நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுறீங்க. அந்த வார்த்தையின் வல்லமை நம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள, உடைய வார்த்தையில கட்டப்பட உடைய கருத்தில் கொடுக்கிற, நீ பேசுகிற காரியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரா நீங்க தொட்டுங்கப்பா. இனி தரித்திரமுடைய பிள்ளைகளை ஆளாதபடி, இல்லாமையும் வெறுமையும் ஆளாதபடி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுகிறேன். தேவனுடைய பரிபூர்ண நன்மை ஐஸ்வர்யம் உடைய பிள்ளைகளுக்கு பெருகுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே.